குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. என்ன ரகசியத்தை வாங்கியிருக்காங்க என்னையே உங்கள்கிட்ட? பிப்ரவரி 8ஆம் தேதி நான் போகிறேன், விசாரணைக்கு போகிறேன். ஜெர்மன்லேருந்து ஸ்ரீலன் முருகன் ஒருத்தர் அழைப்பு அப்படின்னு எனக்கு எடுத்து காட்டுறாங்க. அதில் ஏதோ ஒரு தேதியில் எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. நான் அழைப்பை எடுக்கலை. காலைல 10:30 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6:15 வரைக்கும் நடந்துச்சு. அதில் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பு போல் நம்மளை அணுகலை. மாறா அவங்க ஏதோ ஒரு சந்தேகத்தை நீங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது உங்களுடைய பிஹேவியர்ஸில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எதுவும் ரைஸ் பண்ணாங்களா? ஊடகங்கள் இருக்கக்கூடிய பலர் பேசாமல் ஊடகத்துறையை விட்டுட்டு திரைத்துறைக்கு போயிடலாம். நாளைக்கு அண்ணாமலைக்கு தவறு அழைப்பு கொடுக்கலாம். அண்ணாமலை கூப்பிட்டு 8 மணி நேரம் உட்கார வச்சு விசாரணை பண்ணுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்போ இது பாஜகவோட பழிவாங்கல் நடவடிக்கை தான் நான் சொல்கிறேன். இடத்துல பாஜகங்கிறதே வரலையே. பாஜக வரலையா? என்னையே யார்கள் இருக்குது? இது ஏன் பாஜகவோட தொடர்பு? அவங்க வேலையை செய்ய விட மாட்டீங்களா? பாஜகவோட கரங்கள் இல்லாமல் இது நடக்குதா? அந்த ஜெர்மனிலேருந்து பேசினவர் ஹெச்ராஜாவுக்கு ஒரு அழைப்பை போடுறாரு. ஹெச்ராஜா எடுத்து நல்லா இருக்கீங்களா யாரு அப்படின்னு கேட்டு வச்சாரு. என்னைய ஹெச்ராஜா வீட்டுக்கு போகும் வாய்ப்பு இருக்குல்ல? நீ சொல்லுங்க, மனசாட்சி சொல்லுங்க, போகுமா? சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை பேசுகிறப்ப 2024க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படிங்கிறாரு. பாஜக முடக்கம் நினைக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய இடம் பாஜகவுக்கு தேவையா இருக்கு. சின்னம் ஒரு சிக்கலை உண்டாக்கியிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. வேறொரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்குது தேர்தல் ஆணையம். 19-21 இந்த சட்டமன்ற பார்லிமெண்ட் தேர்தலில் நாங்கள் விவசாய சின்னத்திலே போட்டிட்டு இருக்கோம். போட்டிட்டு நான் 1 விழுக்காடுக்கு மேலே வாக்கு பண்ணுங்கிறாங்க அந்த சின்னத்தை மறுபடியும் கேட்கறதுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2019 4 விழுக்காடு, 2021 7 விழுக்காடுன்னு வாக்கள் அங்கே பெற்றிருக்கோம். எதேச்சா நிகழ்ந்ததா இல்லை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு பாஜக அங்கேயும் வேலையை கட்டிச்சான்னு தெரியல. சாட்டை துருமர்கள் தனி ரூட் எடுக்க போறாரு அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சு. இது மன நோயாளிகளோட வெற்று சலம்பல் புலம்பல், அவ்வளோதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். இல்லாத பொல்லாத புற பரப்படுது இல்லை. இதில் இல்லாத பொல்லாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? கடந்த காலங்களில் அடிக்கடி சாட்டை துருமர்கள் கட்சியிலிருந்து விலக்குனாரா இல்லையா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமோனம் கார்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல் தொடங்கிருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக கட்சிகள்லாம் கூட்டணி தொடர்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழருக்கு மாறி மாறி ஏதோ ஒரு சிக்கலை உண்டாக்கணும்னு சொல்லி பாஜக நினைக்குதா, அல்ல அரசியல் சூழலே அப்படி தான் அமையுதா என்னன்னு தெரில. முதல்ல உங்களை பற்றி பேசிடுவோம். அண்மையில் என்னையே உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க, உங்களை விசாரணை பண்ண கூப்பிட்டாங்க அப்படின்லாம் பார்த்தோம். உங்களை மட்டும் இல்லாமல் சாட்டை துரைமுருகன், மதிவாணன், இன்னும் நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டோம். உங்கள்கிட்ட கூப்பிட்டு என்ன பேசுனாங்க, என்ன ரகசியத்தை வாங்கியிருக்காங்க என்னையே உங்கள்கிட்ட இருந்து? இல்லை, ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. பிப்ரவரி 2ஆம் தேதி காலையில் அன்னைக்கு தான் அண்ணன் சாட்டை துரைமுருகன், அண்ணன் மதிவாணன், தம்பி தென்னக விஷ்ணு, கோயம்புத்தூர் பகுதியில் முருகன், ரஞ்சித், அப்புறம் சென்னை குளத்தூரில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் வீடுகளில் சோதனை செய்யப்படுது. நான் கட்சி அலுவலகத்தில் இருந்ததால் சோதனை பண்ண முடியாது, பண்ணோம்னா அரசியலாக மாறுங்கிறதுனால அவங்க சோதனை பண்ணல. மாறா எனக்கு அழைப்பாணை கொடுத்தாங்க, சம்மன் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் பிப்ரவரி 8ஆம் தேதி நான் போகிறேன், விசாரணைக்கு போகிறேன். விசாரணைங்கிறது ரொம்ப கனிவோடும் கண்ணியமாக நடத்தினாங்க. ரொம்ப மதிப்போட மரியாதையோடு நடத்தினாங்க. எந்தவித நெருக்கடியும் கொடுக்கல. நம்மளை இலகுவாக தான் இருந்து ரொம்ப மாண்போடு நடத்தினாங்க. விசாரணையில் நான் போகிறப்ப என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓமலூரில் 2 பேரா 3 பேரான்னு தெரியல, அவங்க யூடியூப்பை பார்த்து இந்த வெடிகுண்டு, கை துப்பாக்கி இதெல்லாம் தயாரிக்கிற முயற்சியில் இருந்திருக்காங்க. அதுதான் வழக்கு அப்படி தான் நான் நினச்சேன். அங்கே போன பிறகு தெரிஞ்சால் அது இல்லை. ஜெர்மனிலேருந்து ஸ்ரீலன் முருகன் ஒருத்தர் அழைப்பு அது அழைப்பெடுத்து சிலர் பேசியிருக்காங்க, உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு எனக்கு எடுத்து காட்டுறாங்க. அதில் ஏதோ ஒரு தேதியில் எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. நான் அழைப்பை எடுக்கலை. இதுதான் அவர் யார், என்ன பின்புலம், எதுக்காக கூப்பிட்டாரு, ஆயுதப்படையை மறுபடியும் கட்ட போகிறாங்களா என்பது தொடர்பான விசாரணை தான் அது. காலைல 10:30 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6:15 வரைக்கும் நடந்துச்சு. அதில் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பு போல் நம்மளை அணுகலை. மாறா ஒரு சாட்சிங்கிற அடிப்படையில் நமக்கு தெரிந்த தகவல்களை சொல்ல சொன்னாங்க. நாம் தொடக்கத்தை சொல்லிட்டோம், நமக்கு அதுக்கு தொடர்பு இல்லை, நம்ம சம்மந்தம் இல்லை, நாம் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம். ஆனால் நம்ம ஆயுதமேந்தி இந்த நிலத்தில் நம்ம போராட போகிறதில்ல. அதே நோக்கம், அதே லட்சியம். இந்த முறை நம்ம அரசியல் களத்தில் நம்ம போராட போகிறோம். அதை நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிட்டோம். விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம், நான் ஆயுத வழியை மேற்கொள்ளப்படுறதில்லை.
இன்னும் சொல்ல போனால் தனிநபர் வன்முறை கூட நம்ம ஆதரிக்கலை. இப்போ காவிரி சிக்கலின் போது கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டாலும், தமிழர் உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டாலும், தமிழர்களின் வணிக வளாகங்கள் சூறையிடப்பட்டாலும், தமிழர்கள் பேருந்து கொளுத்தப்பட்டாலும் தமிழ்நாட்டில் எந்த கன்னடரும் தாக்கப்பட மாட்டார். அதே போல் ஆந்திராவில் ஒரே நாளிரவு தமிழர்களை வந்து சந்திரபாபு நாயுடு அரசோட காவல்துறை இன்னைக்கு சுட்டு கொண்டுச்சு 2014 அந்த காலகட்டத்தில். தமிழ்நாட்டில் எந்த தெலுங்கரையும் தாக்கலை. மலையாளிகள் வந்து முல்லை பெரியார் சிக்கலின் போது அங்கு வாழக்கூடிய தேவிகளும் இடுக்கி பீர்மேடில் வாழக்கூடிய தமிழ் பெண்களை வந்து மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க, தமிழர்களை வந்து அவமதிக்கிறாங்க. பதிலுக்கு பதிலுங்கிற வகையில் இங்கே இருக்கக்கூடிய மலையாளிகள் நம்ம எந்த துன்புறுத்தலுக்கும் உட்படுத்தலை. அப்படி தனிநபர் வன்முறையை நம்ம ஆதரிக்கலை. சேவிக்குமார் என் கட்சியை சேர்ந்த எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டார், கொலை செய்யப்பட்டார். நாங்கள் யாரையும் தாக்கலை, அறவழி தான் போராட்டம் பண்ணோம். அப்போ தனிநபர் வன்முறையை ஆதரிக்காத நாங்கள் வந்து ஆயுதம் மீந்து நிலத்தில் போராட போகிறது இல்லை, அதற்கான தேவையும் இல்லை, அதற்கான கள சூழலும் இல்லை. அப்போ நாங்கள் வந்து எங்கள் பாதை அரசியல் பாதை அப்படின்னு தெளிவுபடுத்தணும். அவங்க இந்த தகவல்களை வாங்கிக்கிட்டாங்க. எப்படி நம்ம கட்சிக்கு வந்தோம், எப்படி இந்த இன உணர்வு பெற்றோம், எப்படி இந்த பாதையை தேர்ந்தெடுத்தோம்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. அலைபேசியை சோதனை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. திரும்ப ஒரு முறை போக வேண்டியிருக்கு. என்னோடய அலைபேசியில் உள்ள அந்த தகவல்களை வந்து திரும்ப கொடுப்பதற்காக ஒரு தடவை போக வேண்டியிருக்கு. மற்றபடி விசாரணை அது வந்து அந்த விசாரணை முடிஞ்சிச்சு. இல்லை, இப்போது காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் விசாரித்தாங்க. என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது முழுக்க அந்த ஜெர்மனி கால், அதே மாதிரி இப்போது இந்த சேலத்தில் நடந்த சம்பவம், நீங்கள் எதுக்காக கட்சிக்கு வந்தீங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்க கேட்டாங்க. இல்லை, நாம் எதுக்காக கட்சிக்கு வந்தோம், என்ன பின்புலம், எப்படி வந்தோம் அப்படின்னு எல்லா பின்புலத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த அலைபேசியை சோதனை பண்ணாங்க, அதில் ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து அந்த ஜெர்மன் அந்த அழைப்பு தொடர்பாக கேட்டாங்க, தொடக்கத்திலே கேட்டாங்க, அதுக்கும் விளக்கம் கொடுத்தாச்சு. இதில் அடிப்படையாக நான் அவங்கள்ட்ட எழுப்பின கேள்வி ஒன்று தான். அதாவது விடுதலை புலிகளை வெளிப்படையாக ஆதரித்து பேசுகிறோம். பல 100 மேடைகளில் நம்ம பேசியாச்சு. விடுதலை புலிகளை ஆதரித்து நம்ம பேசியாச்சு. அப்படி பேசி கொண்டிருக்கிறோம். வெளிப்படையாக வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து இயங்குறோம். அப்போ ஒருவேளை ஆயுத புரட்சி, சண்டை, ஆயுத வழி சண்டை அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா, வெளிப்படையாக இயங்கக்கூடிய எங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? எங்களோட அலைபேசி தொடர்புகள் கண்காணிக்கப்படும், நடமாட்டம் எல்லாம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ள இருக்கும், நம்மளை எப்போதும் உற்று வைக்க கொண்டே இருப்பாங்க. அப்போ நம்மளை தேர்ந்தெடுத்தால் அது தவறான முடிவை தர போகும். அப்போ அந்த அடிப்படையை வந்து இது விசாரணைக்கான தேவையில்லைங்கிறத உணர்த்துது. அதை தாண்டி நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அதிகாரிகள் ரொம்ப கண்ணியத்தோடு நடத்துனாங்க. எந்தவித அதில் வந்து எந்த சிறு குறையும் சொல்ல முடியல. நான் இப்போ கடைசியாக போகிறப்ப கூட அப்பா இறந்ததுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறலாம் சொன்னாங்க. அதிலே நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த எண்ணெயை விசாரணைக்கான தேவையே இல்லைன்னு சொல்ல வரேன். என்னென்னா, இதில் வந்து தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ, மத்திய வருமான வரித்துறை ஐடி, மத்திய அமலாக்கத்துறை இடி, அப்புறம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இந்த தன்னாட்சி அமைப்புகளே இன்றைக்கி அந்த தன்னுரிமையை இழந்துட்டு, அந்த தனித்தன்மையை இழந்துட்டு இன்றைக்கி பாஜகவின் அத்துமீறலுக்கும் பாஜகவோட அதிகார துஷ்பிரத்துக்கும் உள்ளாயிருக்குது. இல்லை, இப்போது வர எண்ணெய்ங்கிறது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குது. அதாவது ஐயா அமித்ஷாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ என்ன வேணாலும் செய்யலாம்ல. இதே எண்ணெயை தான் ஸ்டோன் சுவாமியை வந்து கைது பண்ணுது, வர ராவை கைது பண்ணுது, ஆனல் டெல்டமுடைய கைது பண்ணுது. ஐயா ஸ்டோன் சுவாமி வந்து பழங்குடி மக்களுக்காக போராடிய ஒரு சமூக போராளி. அவர் வந்து ஒரு 80 வயதை கடந்துட்டார், நோய்வாய்ப்பட்டார். வயோதிகம் வந்து அவளை அந்த பாடுபடுத்துது. அவரோட அந்த கணிப்பொறியில், அதாவது கம்ப்யூட்டரில், அதில் வந்து ஏதோ தகவல் இருந்துச்சு, தேச விரோத தகவல் இருந்துச்சு சொல்லிட்டு அவரை கைது பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் தெரியுது, யாரோட கணிப்பொறியில் வேணாலும், யாரோட அலைபேசியில் வேணாலும் எந்த தகவலையும் உட்செலுத்தலாம் அப்படின்னு. அவர் வந்து எண்ணெயோட பிடியில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு உரிய அந்த மனித உரிமைங்கிற அடிப்படையாவது அவங்களுக்கான உரிமையை கொடுத்துருக்கணும். அதை கூட கொடுக்கல அவருக்கு. வயோதிகத்தால் கை நடுக்கம் இருக்குது அவருக்கு. கையை தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, கை நடுங்க அவருக்கு. அப்போ என்ன கேட்குறாரு, ஒரு உறிஞ்சு குழாய் கொடுங்க, ஒரு ஸ்ட்ரா கொடுங்க கேட்குறாரு. அதுக்கு 45 நாட்கள் அவகாசம் கட்டுச்சு நீதிமன்றத்தில். எண்ணெயை விளைவு செத்தே போயிட்டார், எண்ணெயோட அந்த பிடித்த அந்த காலகட்டத்திலேயே. அப்போ அதெல்லாம் பண்ணது தான் இந்த எண்ணெயை. அது அமித்ஷாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஐயா அமித்ஷா நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அப்போ அவங்க பண்ணுறாங்க. இல்லை, இப்போது என்ஐஏ வந்து உங்களை சோதனைக்காக கூப்பிட்டுருக்காங்க, என்ஐஏ வந்து உங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, ஓகே ரைட்டு. அவங்க ஏதோ ஒரு சந்தேகத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது உங்களுடைய பிஹேவியர்ஸில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எதுவும் ரைஸ் பண்ணாங்க? ஊடகங்கள் வந்து தேவையில்லாமல், ஏன்னா இப்போது செய்திகள் என்ன வந்துச்சு அப்படின்னா, இது மாதிரி லேப்டாப் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு, அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் அதே மாதிரி சிம்மு அப்படின்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து எவ்வளோ கைப்பற்றப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு. உங்கள்கிட்டேருந்து என்ன எடுத்தாங்க? அதாவது ஊடகங்கள் இருக்கக்கூடிய பலர் வந்து பேசாமல் ஊடகத்துறையை விட்டுட்டு திரைத்துறைக்கு போயிடலாம், திரைக்கதை போய் அங்கே உட்காந்து எழுதலாம். அங்கே கைப்பற்றவெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது சோதனை அப்படின்னு வர்றப்ப அவங்க சில பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க. அலைபேசி எடுத்துகிட்டு போய் அலைபேசியில் இருக்கா அப்படின்னு சோதனை பண்ணுவாங்க. மடிக்கணினி எடுத்துகிட்டு போய் ஏதாவது இருக்கான்னு சோதனை பண்ணுவாங்க. என்கிட்ட அலைபேசி கேட்டாங்க, அலைபேசி பயன்பாடு அதிகமாக இருக்குங்க நான் சொன்னேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாம் முடியட்டும்,
20 நாட்கள் கழித்து வந்து அலைபேசியை கொடுத்து அதில் தகவல்களை பூரா எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி தானே ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. வெளிப்புற தோட்டத்துக்கு வந்து கோடிக்கணக்காக பணம் வந்துச்சு, நிதி கையாடல் பல செஞ்சுட்டாங்க, அதுக்கு விசாரணை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்னோடலாம் 8 மணி நேர விசாரணையில் ஒரு நொடி கூட, ஒரு நிமிஷம் கூட நிதி தொடர்பான கேள்வியே கேட்கல. அது வழக்குக்கும் விசாரணைக்கும் சம்மந்தமே இல்லை. அதை அவங்க பொருட்படுத்தவும் இல்லை. இல்லை, இப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா யாரை வேணால் கூப்பிட்டு விசாரிச்சுருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பிரபாகரனை பற்றி நான் மட்டுமா பேசுகிறேன், பல்வேறு நபர்கள் பேசுகிறாங்க, நாம் தமிழர் மட்டும் தான் பேசுது அப்படின்லாம். ஆனால் அவங்களெல்லாம் விசாரிக்காமல் உங்களை விசாரிக்கிறாங்கன்னா அப்போ என்ன என்ன அப்படின்னா, இப்போ வந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் இந்த காலகட்டத்தில் ஐயா பழ நெடுமாறன் வந்து சொல்கிறாங்க, முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க, பிரபாகரன் உயிரோடு இருக்கார், மறுபடியும் வரப்போகிறாரு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டு, நான் நம்பிக்கைக்குரியவங்கள்ட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்களுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாரு. அப்போ தலைவர் வரப்போகிறாருங்கிற அறிவிப்பை வந்து ஐயா நெடுமாறன் கொடுக்குறாங்க. அது தமிழ்நாட்டிலையும் கொடுக்குறாங்க. அப்போ தலைவர் வந்து என்ன செய்ய போகிறாரு, அப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது ஆயுதப்படை கட்ட போகிறாங்களா, யார்கிட்ட நெடுமாறன் பேசினார் அப்படின்னு என்னையை வந்து சோதனை பண்ணலை, அழைப்பானை கொடுக்கல, விசாரணை செய்யலை, அதை அப்படியே விட்டாங்க. நவம்பர் மாதம் வந்து அண்ணன் வா கௌதமன், அப்புறம் ஐயா காசி அனந்தன் போன்றவங்க வந்து அவங்க வந்து தலைவரோட மகள்னு அவங்கள சொல்கிறாங்க, இவங்க தலைவரோட மகள் துவாரகா, நான் அவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா எப்படிப்பா இருக்காங்க அப்படின்னு கூட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகா வரப்போகிறாங்கன்னு சொல்லி அவங்க நவம்பர் 27 மாவீர் நாள் அன்னைக்கு இணைய வழியாக பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி பேசுகிற யாருன்னு பார்த்தா ஐயா காசி அனந்தன். அப்போ அதுக்கு என்ன பின்புலம், யார்கிட்ட பேசுனீங்க, அவள் துவாரகாங்கிற பேரில் வந்தது யார், என்ன பின்புலம், எதுக்காக அதெல்லாம் செய்யப்படுது அப்படின்னு அங்கே என்னையை வந்து விசாரணை பண்ணலை, அழைப்பானை கொடுக்கல, சோதனை பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் இங்கே யாருனே தெரியல, சீலன் முருகன் அவர் யாருனே தெரியல. அவர் அழைப்பை கொடுத்தா, எனக்கெல்லாம் ஒரு தவறி அழைப்பு தான், ஒரு மிஸ்டேக்கால் தான், அதுக்கு விசாரணைங்கிற அளவுக்கு போவாங்கன்னா நான் எளிமையாக கேள்வி எழுப்புறேன். நாளைக்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து தவறி அழைப்பை கொடுத்தா அண்ணாமலைக்கு வீட்டுக்கு வந்து சோதனை போவாங்களா, அண்ணாமலையை கூப்பிட்டு வந்து 8 மணி நேரம் உட்கார வச்சு விசாரணை பண்ணுவாங்களா, வாய்ப்பே கிடையாது. அப்போ இது வந்து பாஜகவோட பழிவாங்கல் நடவடிக்கை தான் நான் சொல்கிறேன். பாஜக அரசு பாஜகவை நம்ம ஏன் கொண்டு வரணும், பாஜகவையே பொருத்தி பார்க்கணும். யார் கையில் இருக்குது? இல்லை, இப்போ ஜெர்மனிலேருந்து கால் வந்துச்சு நீங்கள் தான் சொன்னீங்க இல்லையா, அவங்க சொன்னாதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பாஜகங்கிறது எங்கே வந்துச்சு? எல்லாமே வந்து நீங்கள் இப்போ சர்க்கிள் அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே உங்கள் தொலைபேசி அழைப்பை வச்சுட்டு அதே மாதிரி உங்களை பின்தொடர்ந்தவங்க யார் யாருக்கு அப்படிங்கிறத வச்சு தானே அவங்க முடிவு பண்ணி கேட்குறாங்க. இந்த இடத்துல பாஜகங்கிறதே வரலையே. பாஜக வரலையா? என்னையே யாருக்கிட்ட இருக்குது? அமித்ஷா கையில் இருக்காது இல்லையா? அமித்ஷா கையில் என்ன இருக்குது? ஜெர்மனிலேருந்து நாளைக்கு உங்கள் அலைபேசிக்கு அழைப்பு வருது, அழைப்பு வருதும் எடுக்காமல் விட்டுறீங்க. விட்ட பிறகு யார் உனக்கு கூப்பிட்டது, என்ன பின்பலம் சொல்லு அப்படின்னு சொல்லி வீட்டில் சோதனை போட்டால் உங்களை விசாரணை கூப்பிட்டு 8 மணி நேரம் உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க? நான் அழைப்பை எடுக்கலைங்க. இல்லை, எடுத்தவங்களுக்குமே எந்த நோக்கமும் இல்லை. இல்லை, இப்போ என்னையே வந்து அவங்களுக்கு என்ன அதிகாரமோ அதை வந்து அவங்க பயன்படுத்தி கேள்வி கேட்குறாங்க. அந்த விசாரணைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துருக்கோம், இனியும் கொடுப்போம். அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இது ஏன் பாஜகவோட தொடர்பு? அவங்க வேலையை செய்ய விட மாட்டீங்களா நீங்கள்? அவங்க வேலைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பும் கொடுத்தோம். எங்கள் கடமை என்னங்கிறதையும் சொல்லிட்டோம். அதில் பாஜகவோட கரங்கள் இல்லாமல் இதில் நடக்குதா, பாஜகவோட அத்துமுறை இல்லாமல் நடக்குதா? இல்லை, அது வந்து ஒரு தன்னாட்சி அதிகாரம் மிக்க ஒரு தன்னாட்சி அமைப்பு கிடையாது. தன்னாட்சி அமைப்பு கிடையாது, உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது. தன்னாட்சி அமைப்பு கிடையாது. நான் கேட்டதுக்கு போக சொல்லுங்கள். நாளைக்கு அந்த ஜெர்மனிலேருந்து பேசினவர் கெச்ராஜாவுக்கு ஒரு அழைப்பை போடுறாரு. கெச்ராஜா எடுத்து நல்லா இருக்கீங்களா யார் அப்படின்னு கேட்டு வச்சிடுறாரு. வச்சுட்டா கெச்ராஜா வீட்டுக்கு என்னையை போகும்னு சொல்லுங்கள், போகுமா? வாய்ப்பு இருக்குல்ல. என்னையை வந்து கெச்ராஜா வீட்டுக்கு போகும், வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சி சொல்லுங்கள், போகுமா? ஒருபோதும் போகாது. அப்போ இது நோக்கம் இருக்குது, அரசியல் நோக்கம் இருக்குது. விடுதலை புலிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம். 14 ஆண்டுகாலமாக நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு இதுவாக தான் இருக்குது. நாங்கள் நாம் தமிழர் கட்சி முழுவதுமாக ஏற்று தலைவரை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதே சமயத்தில் வந்து விசிகாவும் விடுதலை புலிகளை ஆதரிக்குது, மதிமுக ஆதரிக்குது. அவங்களும் வந்து நாங்கள் மூத்த போராளிகள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயெல்லாம் போகாத என்ன இங்கேயும் வருது. காரணம் நாம் தமிழர் கட்சியை முடக்கணும். நீங்கள் வருமான வரித்துறை ஏவனா ஒரு பயனும் இல்லை, அமலாக்கத்துறை ஏவனா ஒரு பயனும் இல்லை. அவள் என்னையை ஏவி விட்டா அப்போ என்ன நடக்கும்? பயங்கரவாதி, தீவிரவாதி, விடுதலை புலிகளோட தொடர்பில் இருக்காங்க, பயங்கரவாத இயக்கத்தோடு இருக்காங்க அப்படின்னு ஏதாவது முத்திரை குத்தி தேர்தல் சமயத்தில் ஒரு நெருக்கடியை, ஒரு கெடுபிடியை உருவாக்கலாங்கிறத நோக்கம். ஏன்னா அங்கே 8 மணி நேர விசாரணையில் வந்து அவங்க ரொம்ப இலகுவாக நம்மளை வச்சுருந்தாங்க, ரொம்ப மரியாதையோடு நடத்துனாங்க. இது உள்ள. ஆனால் வெளியில் என்ன வருதுன்னா, 8 மணி நேர விசாரணை, கிடுக்குப்பிடி கேள்விகள், 125 கேள்விகள், திணறிய இடும்பவனம் கார்த்தி அப்படின்னு சொல்லி வெளில செய்தி வரும், திணறிய சாட்டை துறைமுருகன் அப்படிலாம் வெளில செய்தி வரும். அப்போ நம்மளை எப்படி காட்ட முற்படுறாங்க? நம்மளை பயங்கரவாதி போல், தீவிரவாதி போல் காட்ட முற்படுறது யார்? அதுக்கு பாஜக தான்.
ஓகே, அதான் பாஜகவுடைய உள்நோக்கம் இருக்கு இதுக்கு பின்னாடி. அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை பேசுகிறப்ப 2024க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படிங்கிறாரு. நாம் தமிழர் கட்சி 2024க்கு பிறகு வெற்றி பெறாது, தேர்தலில் வெற்றி பெறாது, இல்லை நாம் தமிழர் கட்சியில் யாரும் இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அரசியல் ரீதியாக வந்து வெற்றி பெற மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு, புரிஞ்சுக்கலாம். 2024க்கு பிறகு கட்சி இருக்கான்னு சொல்கிறாருன்னா எப்படிலாம் போகும்? அதுக்கான முயற்சியாக தான் இதெல்லாம் அப்படிங்க. ஆமாம், அதானே, அதுதான் பாஜக முடக்கம் நினைக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய இடம் வந்து பாஜகவுக்கு தேவையாக இருக்குது. ஒருவேளை வந்து நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா இன்னைக்கு திமுக அதிமுக பிடிக்காதவன் பாஜக பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. இல்லை இப்போ நீங்க அதை தடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சி. இல்லை இப்போ நீங்க பாஜக பக்கம் போறத நாம் தமிழர் கட்சி தடுக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்தது இவங்களுக்குலாம் பயம் வந்துருச்சு, சீமானுக்கு தூக்கம் போயிருக்கும் அப்படின்லாம் தானே அவர் பேசுவாரு. அண்ணாமலை முதல்ல யாரு? உனக்கு துணிவு இருக்கு, திராணி இருக்குன்னா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடு. அதிமுகவோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நாங்கள் கடந்த காலத்தை வைத்த முழக்கமான கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு, அந்த முழக்கத்தை உயிர்ப்பிச்சு நாங்கள் தமிழ்நாட்டை தனிச்சு போட்டிட்டு ஆட்சி பிடிப்போம். திமுகவும் தேவையில்லை, அதிமுகவும் தேவையில்லை, வெளிப்படையாக சொல்லட்டும். அதிமுக போய் தொங்குது பாஜக, வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல். அவன் தான் கழட்டி விட்டான்ல, வேண்டான்ட்டான்ல, ஏன் போய் நிற்கிற? நாங்கள் 1 கோடி தொண்டர்களை சேர்த்து வச்சுருக்கோம், அவ்வளவு பேர் இருக்காங்க முன்னாடி. அண்ணாமலையை பார்த்தா லட்சக்கணக்காக கூடுறாங்கன்னா எதுக்கு பாஜக போய் அதிமுக வாசல் நிற்குது, வீட்டு வாசல் நிற்குது? இல்லை இப்போ அதுதான் அண்ணாமலை தானே வந்து முக்கிய காரணமாகவே இருந்தார். ஒன்றுமே இல்லைங்க. அண்ணாமலை நாளைக்கு மாநில தலைவர் பதவி விட்டு அண்ணாமலை இறக்குனா அண்ணாமலை அரசியல் அனாதை, செல்லா காசு, ஒன்றும் வேண்டாம். இப்போ ஐயா அமித்ஷா வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, தினத்தந்திக்கு கொடுத்த பேட்டில் சொல்கிறாங்க அதிமுகவுக்காக கதவு திறந்தே இருக்குன்ட்டாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி மனசு மாறி நான் வந்து மறுபடியும் பாஜகவோட அணி சேர்றேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அமித்ஷா தூக்கி அண்ணாமலை எரிவார். எரிஞ்சாணி எங்கே இருப்ப? உன்னை யார் கண்டுக்குவா? யார் சீண்டுவா? உன்னை ஊடகம் பேசுமா? இல்லை நீ பேசுறதுலாம் ஊடகம் எடுத்து கொண்டு போய் சேர்க்குமா? ஒன்றும் இருக்காது. எப்படி ஹெச்ராஜா ஒன்றும் இல்லாமல் செல்லா காசா மாறி போனாரோ, இலகணேசன் இங்கே இல்லாமல் தெரியாமல் போய் இன்னைக்கு ஆளுநராக போயிருக்காரு. அது கூட மற்றவங்க எப்படி செல்லா காசா மாறி போனாங்களோ அதே போல் செல்லா காசாக அரசியல் அனாதையாக அண்ணாமலை மாறி போவார். அண்ணாமலைக்கு என்ன இருக்குது அவருக்கு? அடுத்தபடியாக இப்போ உங்களுக்கு இந்த நிலைமை, அடுத்த சாட்டை துரைமுருகன் இன்னும் யூடியூப்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய நாம் தமிழர் சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து என்னை இந்த மாதிரி பண்றாங்களா, இதனால அவங்களுக்கு என்ன லாபம்னு நீங்க என்ன? அதான் சொல்லிட்டேனே, பாஜகவோட பழிவாங்கல் இது தனிப்பட்ட எங்கன்னு பார்க்க தேவையில்லை. அண்ணன் சாட்டை துரைமுருகன், அண்ணன் மதிவாணன், நான், தம்பி தென்னக விஷ்ணு பார்க்க தேவையில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு விடப்படுற ஒரு அச்சுறுத்தல், நாம் தமிழர் கட்சியை முடக்குகிற ஒரு பழிவாங்கு போக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அது தனிப்பட்ட ஆளாக பார்க்க தேவையில்லை. இல்லை இப்போ 1200 வீடியோக்களை வந்து நான் போய் ஆர்டிஸ்ட்ல போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். 7ஆம் தேதியே இப்போ என்னிட்ட வந்து அலைபேசி கேட்டிருக்காங்க. அதே போல் 7ஆம் தேதி அவர் விசாரணைக்கு போனப்பவே உங்களோட சாட்டை காணொலிகளில் புற கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எடுத்தாந்து தர்றாங்கய்யா அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி போய் எடுத்துக்கொண்டா கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அதில் ஏதாவது இருக்கான்னு தேடுவாங்க, அதில் விசாரணை செய்வாங்க, அவ்வளோதான். மற்றபடி இல்லை, ஒன்றும் இல்லை. அதில் ஏதாவது லீட் கிடைக்கும் அப்படின்னு தானே என்ன கிடைக்க போகுது? இந்த வீடியோஸை வந்து அவங்க விசாரணை செய்ய வேண்டியது அவங்க கடமை. இப்போ ஏன் அலைபேசி எடுத்து தகவல் எடுத்து பார்த்தா ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் அது அவங்க கடமை செய்கிறாங்க, அதனால் என்ன இருக்குது, கொடுப்போம். அடுத்த சிக்கலாக என்னென்னா, இப்போ அந்த சின்னம் வந்து ஒரு சிக்கலை உண்டாக்கியிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. வேறொரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு கட்சிக்கு வந்து கொடுத்துருக்குது தேர்தல் ஆணையம். இதை எப்படி பார்க்க போகிறீங்க? இதுவுமே நமக்கு வந்து எதேச்சா நிகழ்ந்ததா இல்லை வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதாங்கிற சந்தேகத்தை கிளப்புது. ஏன்னா வந்து ஒரு கட்சி வந்து 3 ஆண்டு வந்து அந்த வருமான வரி எல்லாம் கட்டி அந்த வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணணும். ஒரு அதாவது கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சின்னு இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்து பொது சின்னத்தை கேட்டால் முதன்மையாக கொடுத்தான் ஆகணும், தவிர்க்கவே முடியாது. இப்போ திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகணும்னா சில காரணிகளை சொல்கிறாங்க. அதில் சட்டமன்ற உறுப்பினர் பெறணும், பாராளுமன்ற உறுப்பினர் பெறணும், இல்லை எதுவுமே பெறலைன்னா 8 விழுக்காடாவது வாக்களை பெறணும். அப்போ தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற முடியும். ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கிறப்ப தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணாலே பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். அவங்க வந்து எவ்வளோ தொண்டர் படையை வச்சுருந்தாலும், எவ்வளோ பெரிய அமைப்பு படம் கொண்டு இருந்தாலும், தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ கிளையை வச்சுருந்தாலும், அதில் வந்து லெட்டர்பேர்டு கட்சியும் அமைப்பு பாடம் இருக்கக்கூடிய கட்சியும் ஒன்றா தான் அவங்க மதிப்பிடுறாங்க. ஆனால் அதில் வந்து முன்பே சொன்னது போல் 2 தேர்தலை எதிர்கொண்டிருக்கணும், 3 ஆண்டுகள் வந்து அந்த வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணியிருக்கணும். இந்த காரணிகளை பார்க்குறாங்க. இந்த காரணிகளை பார்க்குறப்ப நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கி 2024 நிற்கிறோம். 14 ஆண்டுகளமாக அதெல்லாம் நம்ம தாக்கல் பண்ணுறோம். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி 2016, 2019, 2021 3 தேர்தலில் எதிர்கொண்டிருக்கு. 19, 21 இந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில்
நாங்கள் விவசாய சின்னத்திலே போட்டிட்டு இருக்கோம். போட்டிட்டு நான் 1 விழுக்காடுக்கு மேலே வாக்கு பண்ணுங்கிறாங்க அந்த சின்னத்தை மறுபடியும் கேட்கறதுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2019 4 விழுக்காடு, 2021 7 விழுக்காடுன்னு வாக்கள் அங்கே பெற்றிருக்கோம். அப்போ எப்படி பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கணும். அந்த விண்ணப்பிப்பதற்கான அந்த காலக்கெடுவும் இன்னும் முடியல. ஆனால் அதுக்குள்ளே எடுத்து கர்நாடகத்தை சேர்ந்த ஸ்ரீ வீர ரெட்டிங்கிற ஒருத்தர் தொடங்கிய ஒரு அமைப்பு 2022 தொடங்குறாங்க. 2024 நிற்கிறோம். 2 ஆண்டு கூட முடிவு பெறலை. அவங்க தேர்தலையும் பெருசாக எதிர்கொள்ளலை. பெருசாக எதுவுமே இல்லை. அந்த காரணிகளை வச்சு பார்த்தா அவங்களுக்கு எந்த விதத்தையும் கொடுத்துருக்கக்கூடாது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சந்தேகத்தை கலப்புது. அது எதேச்சா நிகழ்ந்ததா இல்லை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு பாஜக அங்கேயும் வேலையை காட்டுச்சான்னு தெரில. அதை வரக்கூடிய நாட்களை பொறுத்த நம்ம முடிவு செய்ய முடியும். நாங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த அதிகார விதிமுறைகளை நாங்கள் சுட்டி காட்டி முறையிட்டு நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போய் நாங்கள் சின்னத்தை மீளப்பதற்கான வேலைகளில் இறங்கியிருக்கோம். மிக தீவிரமாக இருக்கோம். இன்னொரு பக்கம் ஒருவேளை இங்கே சாத்தியப்படாத பட்சத்தில், கெடுவாய்ப்பாக சாத்தியப்படாத பட்சத்தில் நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் படி ஏறி அந்த சட்ட போராட்டத்தின் வாயிலாக சின்னத்தை பெறுவோம். உச்சநீதிமன்றம் போயாவது கண்டிப்பா இந்த சின்னத்தை பெறுவோம்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே. ஆனா வந்து அவங்க ஒரு தேசிய கட்சியாவே தன்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. பல்வேறு மாநிலங்கள்ல எங்க கட்சி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது லெட்டர்பேர்டு கட்சி. லெட்டர்பேர்டு கட்சி ஒருத்தரெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் கூட இருக்கு. தமிழ்நாட்டில் இங்கேருந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஒரு பத்திரிகைகளை கூப்பிட்டு என்ன நிலவரம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை நீங்கள் வச்சுருக்கீங்களே, பெற்றிருக்கீங்களே கேட்குறப்ப, தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் தமிழ்நாட்டில் போட்டிடணும், இனிமேல் தான் ஆஃபீஸ் பார்க்கணும், இனிமேல் தான் வேட்பாளர் பிடிக்கணும், நல்ல வேட்பாளர் தான் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்காரு. இதுதான் நிலமை. 11 ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். ஒன்றும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா லெட்டர்பேர்டு அமைப்பு. பாஜகவில் விலகி வந்தவர் வீம்புக்கு கட்சி ஆரம்பித்து தன்னை தேசிய கட்சியாக காட்டுங்கிறதுனால 11 மாநிலத்தில் போயிட போகிறேன்னு சொல்கிறாரு ஒழிய அவர் அங்கேயே பெரிய செல்வாக்கு பெற்ற ஆள்லாம் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் உப்பு சப்பில்லாத ஒன்று தான் அது. இல்லை, இப்போ விவசாய சின்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழருக்கு இந்த தேர்தலில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்போ எழுந்திருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் லீகல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் சொல்கிறீங்க. தொடர்ந்து வந்து டெல்லியில் பேசிகிட்டு இருக்கோம், வழக்கறிஞர்கள் சார்பாலாம் எல்லாம் வந்து முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஒருவேளை கிடைக்காத பட்சத்தில் அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே மாறுமே. இல்லை, அதாவது இது சின்னம் அடிப்படையில் சின்னங்கிற முறையில் நமக்கு மாறுபட்ட பார்வை உண்டு. நம்ம சின்ன முறை வேண்டாம். ஏன்னா வந்து காலங்காலமாக ரெட்டலை உதயசூரியன் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. மக்கள் மனங்களில் வந்து அந்த சின்னம் வந்து போய் கடுமையாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க வந்து இன்றைக்கி அதிமுகங்கிறது பல பிளவுகளாக இருக்கலாம், பல யாருங்கிற குழப்பம் இருக்கலாம். இன்றைக்கி எடப்பாடிகளில் வந்து சட்டப்பூர்வமாக இருந்தால் கூட அதிமுகங்கிறது எடப்பாடியா இல்லை ஓபிஎஸ்ஸா இல்லை வந்து டிடிவி தினகரனா இல்லை சசிகலா வாங்குற கேள்வி வரலாம். ஆனால் இந்த ரெட்டலை சின்னம் யார்கிட்ட போகுதோ அவங்களுக்கு தான் அதோட தொண்டர்கள் வாக்கு செலுத்துவாங்க, அதை சார்ந்த ஆதரவாளர்கள் வாக்கு செலுத்துவாங்க. அது வந்து ஒரு உளவியல் நோய் போல் மாறி போனது. அப்போ சின்ன ஏற்றத்துக்கோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவேன். எனக்கு கொள்கை, கோட்பாடு, செயல் திட்டங்கள், வேட்பாளரோட அந்த தனிப்பட்ட விவரங்கள் தேவையே கிடையாது, சின்னத்தை தான் வாக்கு செலுத்துங்கிற முறை இருக்குது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், சின்னங்கிற முறையை முற்றுமுதலாக ஒழிக்கணும். ஒருவேளை சின்னம் கொடுக்க போகிற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக சின்னத்தை கொடுக்கணும். அப்படி இல்லையா மேலை நாடுகள் இருப்பது போல் எண்கள் முறை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த சீர்திருத்தத்துக்கு வந்து இன்னமும் இந்திய தேர்தல் அமைப்பு வந்து வரலை, இந்திய தேர்தல் ஆணையம் வரலை. அப்போ இருக்கப்போ இந்த அமைப்பு முறைக்குள்ளே நம்ம போராடணும். அப்போ நாம் வந்து நமக்கு விவசாய சின்னத்தை கொடுத்தாங்க. 2016 ரெட்டை மெழுகுவர்த்தி, 2019 விவசாய சின்னங்கிறது சின்னங்களை தாண்டி எங்களோட கோட்பாட்டோடு நெருங்கிய தொடர்புடையது. நாங்கள் விவசாயத்தை தேசிய தொழிலாக்குவோம் அப்படிங்கிறத ஒன்றை முன்வைக்கிறோம். எங்களோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் முழுமுதல் முழக்கம் வந்து விவசாயத்தை தேசிய தொழிலாக மாற்றுவோம். விவசாயிகளுக்கு வந்து மாதந்தோறும் ஊதியம் கொடுப்போம். அவங்க வந்து 60 வயதை கடந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்போம். அதை முன்னெடுத்துகிறோம். அதே போல் தற்சார்பு விவசாயத்தை உள்ளடக்கிய தற்சார்பு பசுமை பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு இந்த சின்னங்கிறது எங்களோட கோட்பாட்டை பிரதிபலிக்கும் விதமாக இருக்குது. அதனால் அந்த சின்னம் வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறோம். அதனால் இந்த சின்னத்தை மீள பெறுவதற்கு எப்பாடுபட்டாது பெறுவதற்கு அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கியிருக்கோம், வேலைகளில் இறங்கியிருக்கோம். பெறுவோங்கிற நம்பிக்கை நிற்கிறோம். அதான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதேமாதிரி இன்னொரு விஷயம், அண்மையில் நடந்த விஷயம் என்னென்னா, சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் நிறைய செய்திகள் பிளவு ஒரு போக்கு வந்து நிலவிட்டு இருக்கு. அடிக்கடி வந்து இவங்க 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து இறுதி சண்டையாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து சாட்டை துரைமுருகன் தனி ரூட் எடுக்க போகிறாரு அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சு. இது வந்து மன நோயாளிகளோட வெற்று சலம்பல் புலம்பல், அவ்வளோதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். பக்கத்தில் இப்போ போனீங்கன்னா அண்ணனும் துறைமுக அண்ணனும் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, ஒன்றா தான் உட்காந்துருப்பாங்க. ஏதாவது கிளப்பிட்டு போகிறது, இதெல்லாம் இது பதில் சொல்லவே தேவையில்லை. அதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம், ஒரு சந்தேகம்னா விளக்கம் சொல்லலாம். அவதூறுகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் பொறுப்படவே தேவையில்லை. இல்லை, இப்போது பாருங்களேன், இப்போது அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒரு மாதத்துலேயே எவ்வளோ பெரிய சிக்கல் வருதுன்னு பாருங்கள். ஒன்று இந்த சிம்பிள் விஷயம், 2வது எண்ணெய் அந்த சோதனை, 3வது இந்த ஒரு பிரச்சனை வந்து கடந்த வாரத்தில் வந்து பிரச்சனை இல்லைங்க. இந்த 3 விஷயங்கள் ஒரு மாசத்துலயே யார் சொன்னா சொல்லுங்க, இது யார் எழுதுனா?
முக்கிய நாளிதழில் வந்துச்சு. எந்த நாளிதழ்? தினமலர், தினகரன் எல்லாமே அவங்களுக்கு நோக்கம் இருக்குங்க. செய்தித்தாளில் வந்துட்டா, செய்தித்தாளில் அச்சிட்டு வந்துட்டா அது உண்மை ஆயிடுமா? அவங்க ஏதாவது எழுதுவாங்க. யார் இந்த தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் யார்? இவங்க வந்து எங்கள் மீது வன்மம் கொண்டு காழ்ப்புணர்ச்சி கொண்டு இல்லாத பொல்லாத புற பரப்படும். இல்ல இதுல இல்லாத பொல்லாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? கடந்த காலங்கள்ல அடிக்கடி வந்து சாட்டை துருமுறை அதில் கட்சியில ஒரு இருந்து விலக்குனாரா நிமிஷம் இல்லையா? கட்சி நடவடிக்கை கட்சி நடவடிக்கை கட்சி நீக்கினாலும் சேர்த்தாலும் அண்ணன் தம்பிங்கிற உறவு மாறாது, மாறப்படுறதில்லை. அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் அது தலைப்பே வந்து வெளிநாட்டு நிதி அப்படின்னு போட்டிருக்கு. வெளிநாட்டில் யார் நிதி அனுப்புகிறா? யார் அனுப்பி என்ன முறையீடு பண்ணாங்க? வெளிநாட்டு நிதி தொடர்பாக, விடுதலை புலிகள் நிதி தொடர்பாக அங்கே சிக்கல் அப்படின்னு பச்சை போயிங்க. 2021 தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியிடுது. பாஜக தலைவர்களோடு சீமான் ரகசிய சந்திப்பு அப்படின்னு. ரகசியமாக சந்திச்சா உனக்கு எப்படி தெரியும்? அவங்க சொல்கிறாங்கன்னு எடுத்துகிட்டு கேட்குறீங்க. அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டியது, கடந்து போக வேண்டியது. அதான் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ நாம் தமிழர் கட்சி சம்பந்தமாக இவ்வளோ செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகுது? என்னது விட போகிறோம்? சண்டை போட போகிறோம், களத்தன்னு சண்டை போட போகிறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பணம் பொருந்திய கட்சிகள் இங்கே இருக்கிறாங்க. பணம் புரிஞ்ச கட்சிகள் என்ன பண்ணுறாங்க? பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க? அதையும் சொல்லுங்க. வாக்கு காசு தராங்களா இல்லையா? ஆமாம். அப்புறம் யார் எந்த கட்சி சொல்லுங்க? இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் காசு எந்த கட்சி? 2 கட்சி சொல்லுங்க. எல்லா கட்சிகளுமே கொடுக்குறாங்க. எந்த கட்சி? தயக்கம் என்ன இருக்கு? எல்லா ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சிகள் எல்லாமே அதிமுக திமுக புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஈரோடு கிழக்கில் வாக்கு காசு கொடுக்கப்பட்டுச்சு, பரிசு பொருள் கொடுக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் கொட்டி இறைச்சப்போ தான் அந்த தேர்தல் காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்குகளை பெற்றுச்சு. நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்ப நிற்கிறோம், மக்களுக்காக நிற்கிறோம், உரிமை சார்ந்து மக்கள் நலம் சார்ந்து களத்தை நிற்கிறோம். இப்போ இந்த பக்கம் திமுக கூட்டணியில் வந்து இடங்களை அந்த பங்கிட்டு கொள்வதில் சிக்கல் இருக்குது. அதிமுக கூட்டணிக்கு ஆள் வரலை. பாஜக வந்து அதிமுக சேர்த்துக்குமா இல்லை இல்லையான்னு தெரியாமல் தலையிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் தனிச்சு போட்டையும் அறிவிச்சிட்டோம். எங்கள் கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, செயல் திட்டம் என்ன ஏற்கனவே அறிவிச்சாச்சு. அப்போ தனிச்சு போட்டிங்கிற முடிவோட தொடர்ச்சியாக நாங்கள் வேட்பாளர்களையும் ஏறக்குறைய வந்து வேட்பாளர் தேர்வெல்லாம் முடிஞ்சு இன்னும் சில நாட்கள்லேயே வந்து முழுமையான அறிவிப்பு வரும். அதனால நாங்கள் பயணத்தை தொடங்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த சின்ன பிரச்சனை முடிஞ்சுன்னா எல்லாருக்கும் முன்பாக களத்தில் ஓடிடுவோம். அதனால எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.